வணக்கம். நான் டாக்டர் மோகன், சீனியர் consultant orthopaedics, Kauvery Hospital, Vadapanni. So we are going to today talk about arthritis of the knee, which is the common problem in the knee in elderly people and aged people. So what is arthritis of the knee? மூட்டுவாதம் என்பது என்ன? மூட்டுவாதம் வந்து இரண்டு விதமாக வரும். ஒன்று வந்து தேய்மானத்தினால் வரும், அது வயதானவர்களுக்கு வரும். இன்னொன்று மற்ற வியாதிகள், தட் இஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஜீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்ரிக் ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மூட்டு தேய்மானங்கள் வரும். அந்த மாதிரி ருமட்டாய்டு அதெல்லாம் இருக்கவங்களுக்கு பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். வயதானவர்களுக்கு வர்றது தேய்மானத்தினால் வரும். இது ஏன் வருகிறது என்றால் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அதனால் இந்தியன் டாய்லெட் நிறைய யூஸ் பண்ணுறதுனால, நிறைய கீழே உட்காரதுனால, நிறைய படிக்கட்டெலாம் ஏறி இறங்குறதுனால, அந்த லோட் டு த ஜாயிண்ட் வர்றதுனால தேய்மானங்கள் வரும். ஸோ தேய்மானங்கள் வந்தால் நம்ம என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கும்? ஸோ தேய்மானங்கள் வந்தால் ஆரம்ப காலத்தில் நம்ம எக்ஸ்ரே எடுத்துவிட்டு ஸ்டேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அந்த மாதிரி. ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் physiotherapy and exercises, rehabilitation program. What are the modification of activities? ஒன்று, கீழே உட்கார்றது தவிர்க்க வேண்டியது இருக்கும், இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது தவிர்க்க வேண்டியது இருக்கும், அடிக்கடி படிக்கட்டு ஏற வேணாமல் இருக்கணும். தட் இஸ் அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே லோடை குறைக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது ஃபிசியோதெரப்பியில் மூட்டுக்கான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் சொல்ல வேண்டியது இருக்கும். இரண்டாவது வாக்கிங், அட்லீஸ்ட் ½ அன் ஹவர் வாக்கிங் பண்ணாங்கன்னா அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகிரும். ஸோ தட் இட் வில் ப்ரிவெண்ட் தேய்மானங்கள் தடுக்கும், ப்ளஸ் ஜாயிண்ட் பெயின்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா, இப்போ செகண்ட் ஸ்டேஜ் வருது, இதெல்லாம் பண்ணியும் அவங்களுக்கு வலி குறையவில்லை என்றால் அடுத்து என்ன பண்ணுன்றால் ஃபிசியோதெரப்பி, தட் இஸ் வேக்ஸ் பாத் இல்லைனா ஐஎஃப்டி மாதிரி கொடுத்துட்டு ப்ளஸ் எக்ஸசைசஸ் சொல்லுவோம். அதுலேயும் குறையில்லைன்னா வீல் பிளான் ஃபார் இன்ட்ராஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ். வாட் இஸ் இன்ட்ராஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ்? மூட்டு உள்ள ஜாயிண்ட்டுக்குள்ளே நம்ம இன்ஜெக்ஷன் போடுவோம். அது என்னென்ன மாதிரி இன்ஜெக்ஷன் இருக்குன்னா, ஒன்று ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இருக்குது, இன்னொன்று இன்ட்ராஆர்டிகுலர் விஸ்கோ சப்ளிமெண்டேஷன், தட் இஸ் இந்த ஜாயிண்ட் அந்த கார்ட்லேஜ் தேய்மானத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. மூணாவது பிஆர்பி, தட் இஸ் நம்மளோட ஓன் பிளட்டே எடுத்துகிட்டு அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி நம்ம அதுக்குள்ளே போடுவோம். ஸோ அது எல்லாமே எதுக்குன்னா அந்த தேய்மானமான கார்ட்லேஜை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, ஃபர்தர் தேய்மானங்கள் வராமல் ஆர்த்ரைட்டிஸ் ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கப்புறமும் ப்ளஸ் எக்ஸசைசஸ் மாடிஃபிகேஷன் எல்லாம் லோடு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அது தோணும். அடுத்து தேர்ட் ஸ்டேஜ், அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா, அட்வான்ஸ் ஸ்டேஜ் அவங்களால கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது, ஒரு 1/2 கிலோமீட்டர் 1/4 கிலோமீட்டர் கூட நடக்க முடியாது. அந்த ஸ்டேஜ் வரும், ப்ளஸ் கால்கள் வளைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துச்சுன்னா நம்ம இந்த இன்ஜெக்ஷன்ஸு, இந்த ஃபிசியோதெரப்பி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம அவங்களுக்கு மூட்டு மாத்திரை அறுவை சிகிச்சை பற்றி பேசுவோம். மூட்டு மாத்திரை அறுவை சிகிச்சை எப்படின்னா, தேர்ந்த எண்ட் ஆஃப் போன்ஸை ஷேவ் பண்ணிவிட்டு வில் டூ, தட் இஸ் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னா இந்த ஃபீமர் போன்றது தை போன், டிபியான்றது கால் போன், ப்ளஸ் அது ரெண்டுத்துக்கு நடுவில் தேய்மானம் இருக்கிறதுனால அந்த தேஞ்ச எண்டுங்களை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னால், ஸோ தட் அவங்களோட பழைய ஆக்டிவிட்டி லெவலுக்கு போகலாம். ரெண்டாவது, இதில் பண்ண வேண்டிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னென்னா, கீழே உட்கார்றது தவிர்க்கணும், இந்தியன் டாய்லெட் தவிர்க்கணும், முட்டி போடுறது தவிர்க்கணும். மற்றபடி அவங்களோட பழைய ஆக்டிவிட்டி எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம், படிக்கட்டு ஏறலாம், மற்ற வாக்கிங் விகரஸாக போய்க்கலாம். தேங்க்யூ.